கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுதும் நம்முடைய தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார். இந்த வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு இடைபடும்படியாக ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே நாம் தேவ செய்திக்காய் நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளின் ஜெபத்தின் ஆரம்பம் முதல் இம்மட்டும் கூட இருந்த கர்த்தர் இப்பொழுதும் தேவ செய்தியிலும் நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படும்படியாகவும் அது எங்களுடைய இருதயத்திலே அதுக்கு ஆண்டவரை விதையாய் விதைக்கப்படும்படியாகவும் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு நீர் பேசியருளுவீராக. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள். அதே போல் அந்த வார்த்தை முடியும் போது ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். தேவனுடைய கிருபையினாலே தேவன் நம்மளுக்கு இந்த மாதத்தை சந்தோஷத்தின் மாதமாய் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அநேக சந்தோஷங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்ம அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அப்ப இங்கு பவுல் சொல்லுகிறார், கடைசியாக அவர் 2 கொரிந்தியர் எழுதி முடிக்கிற தருணத்திலே அந்த கடிதம் எழுதி அந்த கடிதத்தை அனுப்புகிற நேரத்திற்கு முன்பாக அவர் கடைசியாய் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாராம்? சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள். தொடங்கும் போதே அவர், அதாவது அந்த முடிவுக்கு, அந்த கன்க்ளூஷன் தொடங்கும் போதே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், சந்தோஷமாயிருங்கள். அப்ப தேவ சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நமக்கு சந்தோஷம் என்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. இங்கு பவுல் சொல்லுகிற சந்தோஷம் என்பது நாம் எப்பொழுதும் நாம் உலகத்திலே பார்க்கிறோமே அந்த சந்தோஷம் அல்ல. உலகத்திலே அவர்களுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது, எல்லாம் கிடைக்கும் பொழுது வருகிறது அந்த சந்தோஷம் அல்ல. அல்லது மது வஸ்துக்கள், போதையின் வஸ்துக்களினால் வருகிற சந்தோஷம் இருக்கு அல்லவா, அந்த சந்தோஷத்தை சொல்லவில்லை. நீங்க 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அநேக பிரமாணங்களை அங்கு பவுல் அந்த கொரிந்து பட்டணத்துக்கும் கொரிந்து சபைக்கும் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அதுல மிகவும் முக்கியமானது பாடுபடுகிறதை குறித்து பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்னதான் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்குள்ளாய் சந்தோஷமாயிருங்கள். அது எதை கொண்டு வருமாம்? அந்த நம் தேவனுக்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்கிற காரியம் அங்கு அன்பும் சமாதானத்துக்கும் காரணமான தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப நம் தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும் என்றால் அன்புக்கும் சமாதானத்திலும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் எதற்காக வாழுகிறான்? சமாதானத்தோட வாழணும்னு சொல்லி யோசிக்கிறான். அவன் பணம் சம்பாதிக்கிறதும் நல்ல நிம்மதியா வாழ்றதுக்குத்தான். ஒரு நல்ல வீடு வாங்கி நல்ல அதுல செட்டில் ஆகுறதுக்கும் அதுலயும் நல்ல நிம்மதியாய் வாழுகிறதுக்குத்தான். ஒரு நல்ல திருமணம், ஒரு நல்ல பையனையோ நல்ல பொண்ணையோ பார்த்து திருமணம் பண்ணுவதற்கான காரணம் என்ன? நான் நல்ல சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்,
குடும்பம் நல்லா போகணும் என்று சொல்லி. அப்ப எல்லாமே மனிதன் செய்கிற முக்கியமான காரியங்கள் அல்லது மைய பொருளா எது மாறுகிறது? அவன் தனக்கு சமாதானத்தை தேடுகிற மையமாய் மாறுகிறது, அது ஒரு காரணமாய் மாறுகிறது. அப்ப அப்படிப்பட்ட சமாதானத்தையும் அன்பா இருக்கிற நம்முடைய தேவனாகிய அந்த அன்பும் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா அங்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும். நாம நினைக்கிறோம், அநேகர் என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில அநேகர் அன்பு செலுத்திட்டா அல்லது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைச்சிட்டா நாம நம்முடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துரும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை, உலகம் அதை கற்றுக் கொடுக்கிறது. உலகம் என்ன சொல்லுது? நீ தாயின் அன்பை பெற்றுட்டா அல்லது ஒரு பையனையோ பொண்ணினுடைய அன்பை பெற்றுட்டா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அல்லது உனக்கு தேவையான சமாதானம் கிடைச்சிருச்சுன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீங்க அன்பையும் சமாதானத்தையும் உங்க வாழ்க்கையில முதலாவது பெறணும்னா நீங்க அதற்கு முதலாவது நீங்க என்ன கொண்டு இருக்கணுமா? சந்தோஷம் பெற்று இருக்கணுமா? அப்ப ரெண்டு முக்கியமான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற முக்கியமான காரியங்கள் வருவதற்கு இந்த சந்தோஷம்தான் வழிவகிக்கிறது. அதுலயும் பிரதானமாய் தேவன் நம்மளுக்கு அதை கொடுப்பதற்கு அந்த சந்தோஷம்தான் நம்மளுக்கு வழிவகிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குறித்து தான் இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். அதிலே குறிப்பா இன்றைக்கு நாம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். அப்ப எங்கெல்லாம் நாம் சந்தோஷப்படணும், எங்கெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷம் வரணும் என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அதுக்கு அநேக வசனங்கள் இருக்கிறது, அநேக இடங்களை காட்டுகிறது. அதாவது எங்கள்ல இருந்தெல்லாம் சந்தோஷம் வரணும் என்று சொல்லி அதுல மிக குறிப்பாய் ஒரே வசனத்தில் இருக்கிற 2 குறிப்பை பார்த்து நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. எங்கிருந்து சந்தோஷம் வரணுமா? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்கி இருக்கையிலும் சந்தோஷமாயிரு. எங்கெங்கு நம்மளுக்கு சந்தோஷம் காணப்படணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் கூடாரத்திங்களில் தங்கி இருக்கையிலும் சந்தோஷமாயிரு. அப்ப இந்த 2 காரியங்கள் எதை காட்டுகிறது? நாம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளியிலே போவது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவர்களுக்கு வீட்டிலே அவர்கள் இருப்பது கூட அவர்களுக்கு ஏதோ புகைக்குள்ள இருக்கிற மாதிரி அல்லது ஏதோ சுத்தி அவர்களை சிங்கம் பூச்சி ஏதோ கடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவர்களுக்கு தோணும். எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா போதும், ஒரு நிமிஷம் கிடைச்சிட்டா போதும், ஒரு கொஞ்ச நேரம் கிடைச்சிட்டா போதும், உடனே நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை வீட்டுக்குள்ள தேட முடியாது, வெளியில தான் நீங்க பார்க்க முடியும். இன்னும் சிலர் இருக்காங்க வீட்டுக்கு பக்கமே திரும்பி பார்க்கறது, காலையில வெளியில போகிறது, சாயங்காலம் அல்லது நைட்டு நடுராத்திரி வீட்டுக்குள்ள வருது. இதுல நல்ல தொடர்ந்து வேலை இருக்கிறது, அது தனி ட்ராக், அது வேற, அது வேலைக்காக போறது. ஆனா நான் சொல்லுகிறது அந்த ஜனங்கள் யார் என்றால், காலையில வேலைக்கு போறேன் அல்லது வெளியில போறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் இருக்காது, மற்ற இடங்களிலே போய் உட்கார்ந்து பேசுவார்கள், மற்றவர்களிடத்துல பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு நாம் வர்றதுக்கு லேட்டா தான் வருவார்கள். கேட்டா எனக்கு வெளியில தான் நிம்மதி இருக்கு, வெளியில தான் சந்தோஷமா இருக்கு. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, வெளியிலே சந்தோஷமா இருங்கள், அதே நேரத்திலே வீட்டிலும் அதாவது உங்களுடைய அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க வீட்டிலேயும் இருக்கும் பொழுது, உங்களுடைய கூடாரங்களில் இருக்கும் பொழுதும் சந்தோஷமா இருங்க. சிலருக்கு கூடாரத்தில் இருப்பது மாத்திரமே சந்தோஷமாய் காணப்படும். எப்படி வெளியிலே இருக்கிறது மாத்திரம் ஒரு கூட்ட ஜனத்துக்கு சந்தோஷமா இருக்கிறதோ, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வீட்டிலே இருக்கிறது மாத்திரம் சந்தோஷமா இருக்கும். ஹோம் ஸ்வீட் ஹோம் என்று சொல்லிட்டு அப்படியே வீட்டிலேயே இருப்பார்கள்.
வெளியில போக அவர்கள் எத்தனிக்க மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் எப்ப சூரியன் உதித்தது, எப்ப சூரியன் மறைகிறது, எதுவுமே அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் வீடு இருந்தா போதும், அல்லது அந்த ரூம் இருந்தா போதும், அதிலே சந்தோஷமாய் அவர்கள் காணப்படுவார்கள். ஆனா வேதம் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், ரெண்டுலையும் நம் பேலன்ஸ் ஆய் காணப்படணும். வெளியிலே போக வேண்டிய நேரங்களிலே வெளியிலே போகணும், வீட்டிலே இருக்க வேண்டிய நேரங்களிலே வீட்டிலே கண்டிப்பா இருந்தாகணும். வெளியிலே போக வேண்டிய நேரங்கள்ல வீட்டில் இருந்துகிட்டோம், வீட்டில இருக்கிற நேரங்கள்ல வெளியில இருந்தோம் என்றால் அது வேதத்துக்கு முரணாய் காணப்படுகிறது. அது வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அப்ப வேதம் சொல்லுகிறது, இங்கே எந்தெந்த இடங்களிலே நாம் சந்தோஷமா இருக்கணும் அல்லது எப்பொழுது சந்தோஷமா இருக்கணுமா, வீட்டு அந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. செபுலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. அப்ப நம்மளுடைய வெளியில இருக்கிற காரியங்களிலும் நாம் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் வீட்டில இருக்கிற காரியங்களிலும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது தேவனுடைய அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமான தேவனை நம் பக்கம் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க ரெண்டு குறிப்பை பார்க்கலாம். ஒண்ணு, வெளியிலே காணப்படும் சந்தோஷம். ரெண்டாவது, வீட்டில் தங்கி இருக்கும் போது வருகிற சந்தோஷம். அப்ப முதலாவது, நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே முதலாவது நாம் பார்க்க போவது வெளியிலே புறப்பட்டு போகையிலே வரும் சந்தோஷம். எதற்காக வேதம் வெளியிலே புறப்பட்டு போகும் வருகையிலே சந்தோஷம் என்று சொல்லுகிறது? சிலருக்கு வெளியிலே போகும்போது நினைச்சாலே அவர்களுக்கு பயத்தை, நடுக்கத்தையும் கொண்டு வரும். சிலர் பாத்தீங்கன்னா வெளியில போகும்பொழுது ஒளிஞ்சு கொண்டு மறைந்து கொண்டு போவார்கள். எனக்கு கடன் கொடுத்தவங்க பாத்துருவாங்களோ, அல்லது நேத்து நான் சண்டை போட்டவங்க என்ன பாத்துருவாங்களோ, அல்லது என் கூட படித்தவை என்னை பார்த்து நிலைமையை பார்த்து அப்படி என் நிலைமையை பார்த்து என்னை ஏளனமாய் எண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி குறுகி வெளியிலே போவார்கள். அவர்களுக்கு வெளியில இருக்கிறது ஏதோ அக்கினியிலே இருக்கிறதை போல காணப்படும். அப்ப அப்படிப்பட்ட தேவ ஜனங்களுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், வெளியிலையும் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்தலத்திலே வீட்டிலே இருந்து வெளியிலே போவதற்கு தயங்குகிறீர்களோ, எப்படி வீட்டிலே இருந்தால் சந்தோஷமா இருக்கும் என்று எண்ணுகிறீர்களோ, அதே சந்தோஷத்தை நீங்கள் வெளியிலே இருக்கும் பொழுதும் கொடுக்கிறது தான் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் சந்தோஷமாயிரு. அப்ப வெளியிலே புறப்பட்டு போகிறது என்பது என்ன, அல்லது வெளியிலே புறப்பட்டு போகும்போது எதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை பறித்து கொள்ளுகிறது, அல்லது எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாராம்? 3 முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்த்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக. முதலாவதாக, வெளியிலே ஒரு மனிதன் கடந்து போகும் பொழுது, வெளியிலே அவன் புறப்பட்டு வெளியிலே போகும் பொழுது முதலாவது அவனுக்கு வருகிற காரியம் என்ன, எது அவனுடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிறதாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. இங்கு ஒரு மனிதன் வெளியிலே போகிறான். அவன் வெளியிலே போகும் பொழுது அவனுக்கு எதிராய் புறப்பட்டு வருவது எதுவா? 3 காரியங்கள் புறப்பட்டு வருகிறதாம். 1, குதிரை புறப்பட்டு வருகிறது. 2வது, ரதம் புறப்பட்டு வருகிறது. 3வது, கூட்டமான மனிதர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, வசனம் சொல்லுது பாருங்க, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமே ஒவ்வொரு நாளும் யுத்த களம் தான். என்றைக்கு எப்பொழுதெல்லாம் நான் தேவனுடைய ஸ்தலத்தை, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு அந்த ஜெப நேரத்தை விட்டுட்டு வெளியில வர்றோமோ,
அது மிகவும் ஒரு யுத்த களமாய் காணப்படுகிறது. ஜெப நேரம் கூட சில நேரங்கள் யுத்தம் களமாய் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் கொடூரமான யுத்த களம் எது என்றால் நம் தேவ சமூகத்தை விட்டு, அதாவது நம்முடைய ஜெப நேரத்தை விட்டு நாம் வெளியிலே வரும் பொழுது அது ஒரு யுத்த களமாய் காணப்படுகிறது. நாம் சத்துருக்களை ஃபேஸ் பண்ணுகிற இடமாய் காணப்படுகிறது. அப்ப இங்கு சொல்லப்படுகிற அந்த சத்ருவை நீ யுத்த களத்திலே சந்திக்க போகும் பொழுது, அதாவது நீங்கள் வெளியிலே போகும் பொழுது உங்களை சந்திக்கிற 3 காரியம் என்னென்ன காரியமாம்? ஒன்று, முதலாவது நம்மளை சந்திக்கிறது குதிரை என்கிற குதிரையும், 2வது ரதங்களையும், 3வது கூட்டமான ஜனங்களை கண்டால். அப்ப முதலாவது குதிரை என்று சொல்லி இருக்கிறது. குதிரை என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, குதிரை என்பது வீரியத்தை காட்டுகிறது. குதிரை என்பது வீரியத்தை காட்டுகிறது. அங்க பார்க்கிறோம், குதிரையின் வீரியத்தை விருதா என்று, குதிரையை நம்புவது விருதா, அதனுடைய வீரியத்தை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இந்த வீரியம் என்பது எதை காட்டுகிறது? நாம் வெளியிலே சொல்லும் பொழுது நம்மளுக்கு விரோதமாய் அல்லது நம்மளை அறியாமலே நம்மளை நோக்கி வருகிற பெரிய காரியங்களை காட்டுகிறது. நமக்கு மிஞ்சின காரியங்களை காட்டுகிறது. நாம் சந்திக்கிற நமக்கு மிஞ்சின போராட்டங்கள். நீங்க ஒரு காரியத்தை யோசித்து வந்திருக்கலாம். இன்றைக்கு நான் இப்போ காலையில ஜெபிச்சுட்டேன், காலையில எந்திரிச்சாச்சு, நம்ம ஜெபிச்சாச்சு, நல்லா ஜெபிச்சுட்டோம். இன்றைக்கு வார்த்தையை தேவன் கொடுத்துட்டார், இன்றைக்கு வார்த்தையை கொடுத்துட்டார். அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டு இன்னைக்கு என் சந்தோஷத்தை யார் எடுக்க முடியாது, இன்னைக்கு எனக்கு இருக்கிற சமாதானத்தையும் அன்பையும் யார் எடுத்து போட முடியாதுன்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு அன்னைக்கு காலையில நல்லா குளிச்சு கிளம்பிட்டு வெளியில வர்றீங்க. அப்பதான் ஒரு வீரியத்தோட ஒரு போராட்டம் மோதும். நீங்க எதிர்பாராத காரியத்துல ஒரு வீரியத்தோடு மோதும், ஒரு வேகமாய் ஒரு பலத்தோடு மோதும். அப்ப தேவன் சொல்லுகிறார், எது முதலாவது நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிறதா? அந்த குதிரை என்கிற காரியம் நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. அந்த வீரியம், குதிரையினால் வருகிற தீவிரித்து வருகிற போராட்டங்கள், நாம் எதிர்பாராத நேரத்தில் நம்மளுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறது தான் இந்த குதிரை என்கிற வீரியத்தை காட்டுகிற அர்த்தமாய் இருக்கிறபடினால், அந்த நமக்கு நாம் எதிர்பாராத காரியத்தினால் நாம் இழந்து போகிற சந்தோஷத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறது தான் இந்த வசனம் காட்டுகிறது. அதை தான் செபுலோனுக்கு அங்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது. இங்க செபுலோன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. செபுலோன் என்று நீங்க பாத்தீங்கன்னா, செபுலோனை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை நீங்க பார்க்கலாம். செபுலோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, செபுலோன் லேயாளுடைய 6வது மகனாய் காணப்படுகிறது. 2வதாக செபுலோன் யாக்கோபினுடைய 10வது மகனாய் காணப்படுகிறார். இது அவனுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. அந்த செபுலோன் பிற்காலங்கள் எப்படி மாறுகிறானா, தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்வதற்கு சகோதரர்களோடு திட்டம் போடுகிறதிலே ஒருவனாய் காணப்படுகிறான். இவன் சகோதரனை கொலை செய்ய வேண்டானும் சொல்லல, அவனை கிணத்திலிருந்து தூக்கி வித்துடலாம்னு சொல்லல, அல்லது அவனை இந்த கிணற்றிலே, தண்ணி இல்லாத கிணற்றிலே போடவும் என்றும் சொல்லல. அவனுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? என் தகப்பனுடைய அன்பு இவனுக்கு போய்விட்டது என்று சொல்லி அவனை கொலை செய்கிற ஒரு பொறாமைக்காரனாய் காணப்பட்டு இருக்கிறான். அப்படியே பிற்காலத்துல அப்படி வரும் பொழுது யாக்கோபு அவனை குறித்ததான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 46வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால், 49வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அங்கு செபுலோனை குறித்ததான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். செபுலோனை குறித்து 2 விதமான ஆசீர்வாதங்கள் வேதத்திலே போடப்பட்டுள்ளது. ஒன்னு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 13வது வசனத்திலே. 2வது நாம் இப்பொழுது படித்த உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனத்திலே. அப்ப இங்க ரெண்டு ஆசீர்வாதம், செபுலோனு கொடுத்த 2 ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா 2 வித்தியாசப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவன் தன் சகோதரனை வெறுக்கிற பொறாமைக்காரனாய் காணப்படுகிறான். அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது?
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அவனுக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடலின் ஆசீர்வாதம். கடற்கரையின் ஆசீர்வாதத்தை இங்கு செபுலோனுக்கு கொடுக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் நிறைவேறினதா என்று நாம் பார்த்தோம் என்றால், யோசுவாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா அந்த ஆசீர்வாதம் இந்த செபுலோனுடைய சந்ததியின் வாழ்க்கையிலே நிறைவேறிக்க பார்க்கலாம். நீங்க யோசுவா 19:10-16 வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா அது ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லும் பாருங்க. அந்த செபுலோனுடைய கோத்திரத்துடைய ஒரு பகுதி, ஒரு பார்டர் அந்த கலிலேயா கடற்கரையிலே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அது அவர்களுடைய எல்லையா இருக்கு, அந்த கலிலேயா கடல். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அப்படியே அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? இந்த உபாகமத்தின் புஸ்தகத்துல அவன் வெளியிலே சந்தோஷமா இருப்பான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அது அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே செபுலோனை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது, செபுலோனும் நப்தலியும் போர் முனையிலே தங்கள் ஜீவனையும் எண்ணாமல் என்று சொல்லுகிறார். அப்ப அவன் எப்படி பொறாமைக்காரனாய் இருந்த மனுஷன், அவன் தகப்பன் மூதாதியர் பொறாமையுள்ள ஜென்ம சுபாவத்தை கொண்டவனாய் காணப்பட்ட மனுஷன், அங்கு யாக்கோவின் இடத்தில் இருந்த அந்த பொறாமை அவனுடைய பிள்ளையாகிய செபுலோனுக்கு வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றி இருக்கிறாராம். கடைசியில் அவனை குறித்து அங்கு சொல்லுகிற பொழுது, அவன் போர் முனையிலே தன் ஜீவனையும் பாராமல் கர்த்தருடைய தேசத்துக்காயும் கர்த்தருடைய ஜனங்களுக்காய் யுத்தம் செய்கிறவனாய் மாறினான். அப்ப பொறாமையில் இருந்த மனுஷன் கர்த்தருக்காய் யுத்தம் செய்கிறவனாய் மாறினான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதுதான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே நாம் படித்தோம் அல்லவா, நீ வெளியே போகும் பொழுதும் சந்தோஷமா இருப்பாய். அப்பன்னா வெளியிலே போகும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறபடியினால், அவன் யுத்தத்திலும் சந்தோஷமா யுத்த போட்டபடியினால், அவன் சொந்த ஜனங்களில் பொறாமைப்படுகிறதை விட்டுவிட்டு சத்துருவோடு எதிர்த்து நிற்கிறவனாய் மாறினான். அப்ப வெளியிலே நாம் புறப்பட்டு போகையிலே முதலாவது நம்மளுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறது என்ன காரியம்? குதிரை என்கிற யுத்தம், குதிரை என்கிற வீரியமான போராட்டம், குதிரை என்கிற நாம் எதிர்பாராத காரியங்கள் தான் அங்கு நம்மளுக்கு விரோதமாய் வருகிறது. இரண்டாவதாக வெளியிலே போகும் பொழுது அங்கு எதை நாம் சந்திக்கிறோமாம்? அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ரதங்களை சந்திக்கிறோமா, ரதங்களை சந்திக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ரதம் என்பது எதை காட்டுகிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனம், சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். இந்த குதிரை என்கிற போராட்டம் கூட அது வேகமாய் எதிர்பாராத விதமாய் வீரியத்தோட வந்தாலும் அதை ஒரு விதமாய் நாம் டேக்கல் பண்ணி போயிடலாம், அல்லது அது எதிர்பாராத விதமாய் வந்தாலும் ஏதோ ஒரு சமாளித்து நாம் போய்விடலாம். ஆனா 2வது வருகிற யுத்தம் என்ன தெரியுமா? நம் வெளியிலே போகும் பொழுது ரதம் என்கிற யுத்தம். அந்த ரதம் என்கிற யுத்தம் என்பது என்ன? அது நம்மளையே டார்கெட் பண்ணி வருகிறது. அங்க சொல்லுகிறான் பாருங்க, இஸ்ரவேல் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள். எத்தனை முறை நாம் வெளியிலே செல்லும் பொழுது, நம்முடைய வீட்டை விட்டு வெளியிலே செல்லும் பொழுது, தேவ ஆலயத்தை விட்டு வெளியிலே வேலைக்காய் செல்லும் பொழுது, அல்லது ஜெப நேரத்தை முடித்து விட்டு வெளியிலே நாம் செல்லும் பொழுது, எத்தனை முறை இப்படிப்பட்ட தனிப்பட்ட போராட்டங்களினால் நாம் சிக்கி இருந்திருக்கிறோம். எத்தனை முறை நம்மளை தனியாய் தேவையில்லாமல் வந்து டார்கெட் பண்ணுவார்கள். நாம் நம்முடைய பாதையிலே
சமாதானத்தோடு சந்தோஷமாய் நான் நன்றாய் ஜெபித்திருக்கிறேன், அல்லது தேவ வாக்குத்தத்தை எனக்கு கிடைத்திருக்கு என்று நாம் போய்கொண்டிருப்போம். ஆனா நடக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குமாம், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் அது நம்மளையே வந்து நமக்கு விரோதமாய் எய்யப்படுகிற அம்பாய் காணப்படும். எந்த பகுதிக்கு போனாலும் அதில் சிக்கி அதை விட்டு தப்பித்து போக முடியாது. இங்க இந்த சிரியா ராஜா சொல்லுகிறான் பாருங்க, எத்தனை அந்த தலைவர்கள் இடத்துல சொல்லுகிறானாம், 32 தலைவர்கள். யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் எத்தனை தலைவர்கள் வருகிறார்கள். நான் அவனோடு இருக்கிற படை வீரர்களுக்கு விரோதமாய் சொல்லல, அங்க இருக்கிற யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிற போர் சேவர்களுக்கு விரோதமாய் நான் சொல்லல, ராஜாவுக்கு மாத்திரம். அவங்க தெளிவாய் சொல்லுவாங்க, சிறியோர் பெரியோர், அதாவது பெரியோரோடு யுத்தம் பண்ணாமல் நீங்க பண்ண வேண்டியது டைரக்டா டார்கெட் பண்ண வேண்டியது யார், அந்த மனிதனாகிய அந்த ராஜாவை மாத்திரம் நீங்கள் குறிவைக்க வேண்டும். இது எத்தனை முறை நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு சந்தித்ததாய் காணப்படுகிறது. இதே காரியம் தான் தாவீதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். சவுலுக்கு இருந்த எதிரிகள் அநேகர், சவுலை சுற்றிலும் அநேக போராட்டங்கள் நடக்கிறது. ஏனென்றால் அன்னைக்கு தான், அதுதான் அப்பதான் ஒரு தேசமாய் மாறி வருகிறது, ஒரு ராஜா புதுசா முளைச்சு வந்திருக்கிறாப்ல. அப்படி இருந்தாலும் சவுலுடைய நோக்கம் யார் மீது இருந்தது, தாவீது மேலதான் இருந்துச்சு. தாவீது எங்க போனாலும் அவனை தொடர்த்தி கொண்டே இருந்தான். அவன் மலைப்பட்டணங்களுக்கு போனாலும் அங்கே பின்தொடர்ந்து வருகிறவனாய் இருந்தான். அவன் ஆசாரியன் இடத்துல போகிறவனாய் இருந்தாலும் அங்கே பின்தொடர்ந்து வருகிறவனாய் காணப்பட்டான். அவன் மலையிலே கெபியிலே ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவனை பின்தொடர்ந்து வருகிறவனா தான் காணப்பட்டான் இந்த சவுல். எங்கெல்லாம் தாவீது போனாலும் அந்த இடங்களில் அவன் பின்தொடர்ந்து வந்து எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவனை எதிர்நோக்கி அவனை துரத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். இதுதான் ரதத்தின் அனுபவம். இது அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரம் உணர்ந்து இருக்கலாம். நாம் வெளியிலே போகும் பொழுது ரதங்களை போன்ற பிரச்சனைகள் எப்படி எங்கிட்டு திரும்பினாலும் நம்மளை வந்துதான் மோதுகிற அனுபவம். எந்த பிரச்சனை எது நடந்தாலும் அது நம்முடைய தலையிலே வந்து விழுகிற காரியங்களை காணப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்துதான் கர்த்தர் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். முதலாவது வீரியம் என்கிற குதிரையின் எதிர்பாராத பிரச்சனையிலிருந்து தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, நம்மளை மாத்திரம் நோக்கி புறப்பட்டு நம்மளையே குறிக்கோளாய் வைத்து சத்ருவானவன் கீழ் செய்கிறான் அல்லவா, அந்த போராட்டத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக, எந்த காரியம் நம்மளை வெளியிலே போகும் பொழுது நம்மளுக்கு சந்திக்கிறது, அதுல எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறாரா, மூன்றாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனக்கூட்டம். திரளான ஜனக்கூட்டம். வெளியிலே போனோம் என்றால் யாராவது ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். சந்தோஷமும் சமாதானமும் இருந்த கொஞ்சம் மகிழ்ச்சி கூட அங்கு வெளியிலே போன உடனே அது அப்படியே இல்லாமல் போய்விடும். எப்போ பார்த்தாலும் ஆட்கள் சூழ்ந்து சூழ்ந்து கூட இருக்கிறவர்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை, அதற்கு பதிலாக கேள்விகளும் சந்தேகங்களும் முறுமுறுப்புகளும் நம்மளை ஏகமாய் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும். இதனால என்ன நடக்கும், அங்கு அது ஒரு யுத்த களத்தை போல நம்மளுக்கு காணப்படும். அந்த யுத்த களத்திலே நாம் சோர்வடைந்து என்னால் இதற்கு மேல் முடியாது, இந்த ஜனங்களோடு என்னால் போராட முடியாது, இவர்களுடைய பேச்சுகளுக்கு விரோதமா என்னால் போராட முடியாது என்று சொல்லி நாம் தலை குனிந்தவர்களாய் கூனினவர்களாய் அவர்கள் சொல்லுகிற எல்லா பேச்சுக்களுக்கும் நாம் இணைகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இது யாருடைய வாழ்க்கையில உதாரணமாய் பார்க்கலாம், அப்போஸ்தல நடவடிக்கைகளை லாசருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம். லாசரு மரித்து விட்டார். லாசரு மரித்த பின்புதான் இயேசு அங்கு வருகிறார். அதை அவர் நன்றாய் அறிந்தவர் தான் அவர் வருகிறார். அவர் அங்கு வரும் பொழுது லாசருடைய 2 சகோதரிகள் வருகிறார். 2 சகோதரிகளும் அங்கு வந்து இயேசுவின் இடத்துல வந்து அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், எங்கே லாசருவை வைத்தீர்கள்? அதுல லாசருடைய சகோதரிகள் சொல்லுகிறார்கள், 4 நாள் ஆயிருச்சு, நாரி விடுமே என்று சொல்லி.
இப்படி அவர்கள் இயேசு அவர்களிடத்திலையும் ஒரு விசுவாச வார்த்தையை பேசிட்டு அவர்கள் அப்படியே அந்த கல்லறைக்கு வருகிறார்கள். கல்லறைக்கு வந்து அங்க அற்புதம் நடக்க போகுது. ஆனா அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது? இயேசு அங்க கண்ணீர் விட்டார் என்று போட்டு. அவர் அங்கு கண்ணீர் விட்டதற்கான காரணம் என்ன? அங்கு லாசருசு மரித்ததனால இயேசு கண்ணீர் விட்டதாய் அங்கு போடப்படலை, அங்கு அர்த்தம் கொடுக்கப்படவில்லை. அவர் கண்ணீர் விட்டதற்கான காரணம் என்னவாம்? அங்கு அவரை சுற்றி இருந்த அங்கு இருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு, அங்கு சுற்றி இருந்த அவர் ஜனங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு, அந்த அவிசுவாசம் என்னவாய் மாறினது? அங்கு இருந்த 2 லாசருவின் சகோதரர்களை அங்கு அவர்களை பாதித்தது. அதிலே ஒரு சகோதரி எப்ப பார்த்தாலும் வேலையிலே காணப்படுவார். அவர் ஹாஸ்பிட்டாலிட்டியில நல்ல தேறின சகோதரியாய் காணப்படுகிறார். ஆனா இன்னொரு சகோதரி தேவனுடைய பாதத்திலே உட்கார்றார், தேவ வார்த்தைக்கு நேரத்தை ஒப்பு கொடுக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நேரத்தை ஒப்பு கொடுத்த மரியாள் தான் அங்கு அவிசுவாசமாய் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். அது வருவதற்கான காரணம் என்ன? அங்கிருந்து சுற்றி இருந்த ஜனங்கள். அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமாய் நாம் நடப்பது, அல்லது தேவனை விட்டு விலகி உலகத்தின் காரியங்களுக்கு போவதற்கான காரணம் என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நெருக்கடி, சுற்றி இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறது நிமித்தமாய். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், வெளியிலே புறப்பட்டு போகையில் திரளான ஜனக்கூட்டத்தை, திரளான ஜனக்கூட்டத்தை என்று அங்க வசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசுவை நேரடியாய் முகமுகமாய் பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்ட மரியாளையே அங்க இருந்த ஜனம் விசுவாசத்தை இழக்க செய்யும் என்றால், அற்புதமும் அடையாளமும் 4 நாள் ஆன பிறகு ஒரு மனிதனை அழுகி போன சரீரத்தை உயிரோடு கொண்டு வருகிற இயேசுவையே அளவைக்கும் என்றால் நாம் எம்மாத்திரமாய் காணப்படுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஜனக்கூட்டங்கள் இருந்தாலும் வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை, பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 21 வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தோம்னா, அங்கு ஒரு ராஜாவுக்கு விரோதமாக அங்கு ஒரு சேனை புறப்பட்டு வருகிறது. அங்கு எப்படிப்பட்ட சேனை புறப்பட்டு வருகிறதாம்? 3 சேனைகள் இணைந்து ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறார். இந்த யார் இந்த ராஜா? யோசபாத். அவனுக்கு விரோதமாய் வருகிறது 3 சேனைகள். என்னென்ன சேனைகள்? வசனம் 22 சொல்லுது பாருங்க, அம்மோன் புத்திரர். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 22வது வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும். அங்க பாருங்க, 3 சேனைகள் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய், ஒரு ராஜாங்கத்துக்கு விரோதமாய் அங்கு புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். இங்க திரளான ஜனங்கள் அங்கு அவனுக்கு விரோதமாய், இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் அதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அங்கு அவன் புறப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆனா அந்த நேரத்திலே கர்த்தரை இந்த யோசபாத் என்கிற ராஜா அவன் தேடின உடனே, கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாராம்? 22வது வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க, அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க பாருங்க, முதலாவது நாம் பார்த்தோம் குதிரை. அதிலிருந்து தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், நம்மளை விடுவிக்கிறார். 2வது பார்த்தோம் ரதங்கள். அந்த ரதங்களின் போராட்டத்திலிருந்து அல்லது நேரடியாய் வருகிற பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். ஆனா 3வதாக வருகிற இந்த ஜனத்திரளான கூட்டத்திலிருந்து எப்படி நம்மளை தப்புவிக்கிறாராம்? அவர்களுக்குள்ளாகவே தேவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்.
இன்றைக்கு நீங்க வெளியிலே போகிறதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? வெளியிலே போனால் பக்கத்து வீட்டுக்காரன் என்னோட சண்டை இழுத்துருவான் என்று பயப்படுகிறீர்களா? அல்லது வெளியிலே போனால் எனக்கு தெரிந்தவர்கள் அல்லது என்னை தெரியாதவர்கள் எப்படியாவது என்னிடத்துல சண்டை இழுத்துறாங்க, அல்லது நான் வெளியிலே போன இத்தனை பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லி பயந்து வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளாக தேவன் ஒருவருக்கொருவர் விரோதமா எழுப்புகிற குழப்பத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். அதைத்தான் இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்பினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் தேவன் எழுப்புகிறாராம்? அடுத்த வசனம் அதை விளக்குது பாருங்க. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களின் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் என்று சொல்லியிருக்கு. இங்க பாருங்க, 3 பேர் சேர்ந்து வருகிறார்கள். அந்த 3 பேர் சேர்ந்து வந்த கூட்டத்துல 2 பேர் சேர்ந்து ஒருவரை சாப்பிடுறாங்க, ஒருவரை கொலை செய்கிறார்கள். அந்த ஒருவர் கொலை செய்யப்பட்ட உடனே இவர்கள் 2 பேர் அதை பங்கிட்டு இருக்கிறாமே, அதையும் இல்லாம அங்கேயும் இந்த 2 பேருக்குள்ளேயும் திரும்ப சண்டை வருது. அப்ப அந்த 3 சேனைகளின் தேவன் அங்கு இல்லாமல் மகிழ் போக்கி விட்டார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு அதிகாலை வேளையில வருகிறது. நீங்கள் குதிரைக்கு பயந்து கொண்டது உங்கள் அறையில இருக்க வேண்டாம். நீங்கள் ரதங்களின் நிமித்தமாய் உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். அல்லது ஜனக்கூட்டம், திரளான ஜனக்கூட்டம் இருக்கு, நான் எங்க போனாலும் 32 தலைவர்கள் எங்கு போனாலும் என்னை நோக்கி அம்பு எய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்படியாவது என் சந்தோஷம் என்னை விட்டு தொலைந்து போயிருது என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அங்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். எந்த இடத்திலே நீங்கள் விழுந்தீர்கள் அல்லது எந்த இடத்திலே நீங்கள் சந்தோஷத்தை இழந்து போவீர்கள் என்று சொல்லி உங்களுடைய சந்தோஷத்தை பறிக்கும்படியாய் சேனையாய் புறப்பட்டு வருகிறார்களோ, அதே இடத்திலே அவர்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், அவர்கள் இல்லாமல் போய்விடுவார். இதனால அங்கு என்ன நடக்கிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு அப்புறம் நாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவர்கள் பெராக்காவில் ஒன்று கூடினார்கள். 26வது வசனம் சொல்லு பாருங்க. 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். அங்க பயந்து கொண்டு நடுக்கத்தோடு காணப்பட்ட அந்த ராஜா இப்ப கர்த்தரை, அங்கு யோசபாத் இப்ப கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி ஒன்று கூடுகிறான். ஒன்று கூடி அந்த இடத்திற்கு பெராக்கா என்று சொல்லி பெயரிடுகிறான். பெராக்கா என்றால் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு. நீங்க இருக்கிறது பள்ளத்தாக்கு தான். நீங்க உங்களை எதிரிகள் அந்த பள்ளத்தாக்குல தான் உங்களை எப்படியாவது பள்ளத்தாக்களே உங்களை அழித்து விட வேண்டும் என்று அதை கண்ணீரின் பள்ளத்தாக்கோ அல்லது அழிவின் பள்ளத்தாக்காய் மாற்றும்படி வந்தார்கள். ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் வந்தவர்களை தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினது நிமித்தமாய் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காய் மாறுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது? நாம் வெளியிலே புறப்பட்டு போகும் பொழுது இந்த 3 யுத்தம் நம்மளுக்கு விரோதமாய் வந்தாலும் அதிலே தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அதை உறுதிப்படுத்துகிறது. வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆரம்ப வசனம் ஒரு வசனம் வாசித்தோம். என்ன வசனம்? 2 கொரிந்தியர்ல வாசித்தோம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். இங்க பாருங்க, சந்தோஷம் வருகிறதுக்கு கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிற இடத்துல சந்தோஷம் இருக்கிறது. இதுதான் தேவனால் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தின் மதிப்பு அல்லது விசேஷத்தை காட்டுகிறது. எங்கு சந்தோஷம் வருகிறதோ அங்கு தேவன் ஆட்டோமேட்டிக்கா வருகிறார். எங்கு தேவன் வருகிறாரோ அங்கு இழந்து போக வேண்டிய சந்தோஷம் கூட அங்கு நிலைத்து நிற்கிறது. அப்ப கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் குதிரையை போல் காணப்படுகிறார்கள்? யார் உங்களை வீரியத்தோட உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யார் உங்களை நல்ல பலத்தோட அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? குதிரையை போல பலத்தோட உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அல்லது யார் உங்களை ரதங்களை போல உங்களை சுற்றி வந்து எப்படியாவது உங்களை கொலை செய்து விட வேண்டும், எப்படியாவது உங்களை விலை செய்து விட வேண்டும், எப்படியாவது உங்கள் சமாதானத்தை எடுத்து விட வேண்டும், எப்படியாவது உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போட்டு உங்கள் வாழ்க்கையை அழுகையும் கண்ணீருமாய் மாற்ற வேண்டும் என்று உங்களை சுற்றி ரதங்களை போல் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது திரளான ஜனம், உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால், உங்களை ஜனங்கள் பார்த்தாலே பயத்தை உண்டு பண்ணுகிற அந்த விதமான ஒரு போராட்டத்துக்குள் காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது எப்படி கூட இருக்கிறேன் என்று சொல்லி தேவனே அங்கு உறுதியாய் ஒன்னு சொல்லுகிறதை பாருங்க. அவர் சொல்லுகிறார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அது எதை காட்டுகிறது தெரியுமா? அது தேவன் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஆணித்தரமாய் உறுதியாய் சொல்லுகிறார். நீங்க சந்தேகப்படவே தேவையில்லை. கடந்த நாட்கள் உங்களை தேவன் எப்படி விடுவித்தாரோ அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்களில் வந்த கண்ணீரும் பிரச்சனையிலும் போராட்டத்தில் இருந்து உங்களை விலக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் கொடுத்தாரோ அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். கடந்த நாட்களில் வந்த கண்ணீரின் படுக்கையிலிருந்து உங்களை எப்படி தேவன் எழுப்பி நடக்க செய்து இன்றைக்கு ஓட செய்து வைத்திருக்கிறாரோ அதே தேவன் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப கண்ணீரின் பாதையிலே நாம் செல்லும் பொழுது நம்மளை விடுவித்தார் அல்லவா? நம்முடைய கூக்குரலை கேட்ட தேவன், அந்த தேவன் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருந்து நாம் வெளியிலே செல்லும் பொழுதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காணப்பட தேவன் செய்ய போகிறார். அப்ப இனிமேல் நாம் வெளியே போகும் பொழுது நம்மளை பார்க்கிறவர்கள், நீங்க ஏன் துக்கமுகமாய் இருக்கிறீங்க, நீங்க ஏன் டல்லா இருக்கிறீங்க என்று கேட்க போகிறதுல, நீங்க எப்ப பார்த்தாலும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்ப நாம் தான் தேவ சமூகத்திலே அவர்கள் முன்பாக நாம் சாட்சி சொல்ல போகிறோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதுவும் அன்பும் சமாதானமும் கொடுக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் அன்பை கொடுத்துட்டா யார் நமக்கு அன்பு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் அந்த சந்தோஷம் நம்மளுக்குள் எப்பொழுதும் காணப்படும். தேவனுடைய சமாதானம் நமக்குள் வந்து விட்டா உலகம் நம்மோடு இல்லாவிட்டாலும் அந்த சமாதானம் நம்மளுக்குள் இருக்கும். அந்த சமாதானம் இருக்கிறபடினால் சந்தோஷம் வந்துவிடும். இந்த சந்தோஷம் இருக்கிறபடினால் அன்பும் சமாதானம் வந்துவிடும். இந்த 3 வந்த உடனே கர்த்தர் அங்கு வந்து விடுகிறார். அப்ப கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நமக்கு இந்த 3 காரியத்திலிருந்து இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். குதிரை என்கிற வீரியத்தை போன்று எதிர்பாராத பிரச்சனையில் இருந்து, 2வது ரதம் என்று நேரடியாய் குறிபார்த்து எப்படியாவது நம்மளை சாய்த்து விட வேண்டும் என்று வருகிற அந்த நேரடி பிரச்சனையில் இருந்து, 3வதாக நம்மளை சுத்தி வருகிற தேவையில்லாத பேச்சுக்கள், நம்மளை பயமுறுத்துகிற தேவையில்லாத வார்த்தைகள், நம்மளை பயமுறுத்துகிற தேவையில்லாத காரியங்கள், அதிலிருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அப்ப இந்த 3 காரியங்களிலே கர்த்தர் நம்மளை விடுதலை கொடுக்க போகிறார். இது இன்னும் இந்த காலத்துல அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுது. காலையில என்ன நியூஸ் வருமோ என்று தெரியாமல் நாம் பயத்தோடு காணப்படுகிறோம். வெளியில போகும்போது ஏதாவது ஒரு வியாதி வந்து ஓடுமோ என்று பயத்திலே காணப்படுகிறோம். இந்த சைட்ல போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆக்சிடென்டோ, இயற்கை அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து விடுமோ என்று பயப்படுகிறோம். அப்ப
எத்தி பார்த்தாலும் பயத்தையோடு தான் காணப்படுகிறோம். ஆனால் அந்த பயத்திலும் கர்த்தர் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்மளுக்குள்ளா இருக்கிற பயத்தை தேவன் எடுத்து போடுகிறார். ஒரே ஒரு வாக்குத்தத்த வசனத்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் வசனத்தை மாத்திரம் வாசித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம். எனக்கு திடீரென்றுதான் டேடி இப்படி காலையில செய்தி கொடுக்க சொன்னார்கள். அந்த செய்திக்காய் நான் செய்திக்க உட்காரும் பொழுது செய்தியின் தலைப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தை தான். இதை வைத்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்தார். அதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த வார்த்தை சொல்கிறது, வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையிட்டு ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டுக்குள் போய் புசித்து குடித்து அமலேக்கை சபித்தார்கள். இங்க பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது. வெளியே புறப்பட்டு, நம் வெளியிலே புறப்பட்டு போகிறோம். தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அரித்து குதிரைகளையும் ரதங்களையும் ஜனக்கூட்டத்தையும் தேவன் முறியடிக்கிறதுனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட திராட்சை தோட்டங்களில் விளைந்திருக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்து வருகிறோம். அதை ஆலையிட்டு என்று சொல்லி, அது தேவையானதை என்னென்ன ஆசீர்வாதத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதை ஆலையிட்டு, அடுத்ததாக ஆடி பாடி அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு நாளே வெளியிலே துக்கமுகத்தில் சந்தோஷமாய் நாம் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஆடி பாடி கொண்டாடி தங்கள் தேவனின் வீட்டுக்குள் போய் நம்முடைய தேவனுடைய அதே அங்கு வெளியிலே போனோமோ அப்படியே சுகபத்திரமாய் தேவனுடைய சிறகுக்குள் அவருடைய பிரசன்னத்துக்குள் வந்த பிறகு நாம் புசித்து குடித்து அமலேக்கை சபித்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இதை கொடுக்கிறது தான் தேவனுடைய சந்தோஷம். அப்ப இந்த அதிகாலை வேளையிலே தேவன் நம்மளுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இனிமேல் நாம் வெளியிலே பயப்படாமல் போக போகிறோம். இனிமேல் நாம் வெளியிலே போகும் பொழுது யாரும் நம் துக்க முகத்தை பார்க்க போகிறது அல்ல. யாரும் நம்முடைய வாடின முகத்தை பார்க்க போகிறது அல்ல. யாரும் நம்முடைய சுருங்கினதையோ நொடிந்த முகத்தை பார்க்க போகிறது அல்ல. நம்முடைய மலர்ந்த முகத்தையும் சிரித்த சந்தோஷமான முகத்தையும் ஆட பாட சத்தத்தையும் அவர்கள் தேவனுக்குள்ளாய் நாம் புசித்து குடிக்கிறது அந்த அமலேக்கரை சபிக்கிற அனுபவத்தையும் பார்க்க போகிறார்கள். அப்ப தேவனுடைய கிருபையினாலே வெளியிலேயும் நம்மளை சந்தோஷமாய் தேவன் வைக்க போகிறார். அப்ப இப்பொழுது எல்லோரும் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே கேட்போமா, ஆண்டவரே இந்த 3 காரியத்தில் எனக்கு சந்தோஷத்தை தாங்க. இதுல உங்களுக்கு எந்த காரியம் போராட்டமா இருக்கு? இந்த 3 போராட்டமா இருக்கிறதா? அல்லது குதிரை என்கிற எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களுக்கு போராட்டமா இருக்கிறதா? அல்லது நேரடியாய் வருகிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அந்த நேரடி பிரச்சனையாகிய ரத போராட்டம் இருக்கிறதா? அல்லது உங்களை சுற்றி சுற்றி எங்கு போனாலும் முட்டி செந்து போல எங்கு போனாலும் முட்டி முட்டி திரும்புகிற போராட்டம், சந்தோஷத்தை இழங்குகிற அனுபவம் இருக்கா? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. எல்லோரும் நம் கண்களை மூடுவோமா? எல்லோரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் ஆரம்பம் முதல் இம்மட்டும் கூட இருந்தீர்கள் நன்றி ஆண்டவரே. ஆரம்ப ஜெபத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். வசன அறிக்கை பகுதியிலும் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. செய்தியின் வேலையிலும் எங்களோடு கூட இருந்தீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறபடி, இவர்கள் வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையிட்டு ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்கு போய் புசித்து குடித்து அபிமலேக்கை சபித்தார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இவர்கள் அப்படி செய்யத்தக்கதாய், இவர்கள் சத்துருக்களை இவர்கள் சபிக்கத்தக்கதாய் தேவன் இவர்களை பலப்படுத்துவீராக, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, 2 கொரிந்தியரிலே நாங்கள் வாசித்தது போல இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுனாலே இவர்கள் இருதயமும் சரி, இவர்கள் குடும்பமும் சரி, இவர்கள் வாழ்க்கையும் சரி, அன்பும் சமாதானமும் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். கர்த்தர் நீர் இவர்களோடு கூட இருப்பீராக. சமாதானமும் அன்பும் சமாதானமும் அன்பும் சந்தோஷமும் இந்த 3 இவர்கள் வாழ்க்கையில நீர் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 9:27 நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மளுக்கு சந்தோஷத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் நம்மளோடு காணப்படுவாராக. ஆமென்.